இது கஸ்டம் மெட்லைஸ். நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன். இன்னைக்கு ஒரு கார் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு ஸ்டாக் ப்ரொஜெக்டர் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாக் ப்ரொஜெக்டர் லென்ஸ் இருக்கும், அது குரோம் ரிங்கு, அதுக்கு மேல வந்து டிஆர்எல் இருக்காது. ஓகேங்களா, இதுல டிஆர்எல் இருக்காது. என்ன பண்றோம்னா, இது பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் லென்ஸ் ஸ்டாக் ப்ரொஜெக்ஷன்ல ஒரு டெவிலே ரெட் கலர் பண்ணி மேல ஒரு டிஆர்எல் பண்ணிருக்கோம். இந்த டிஆர்எல் வந்து இல்லாம டேலைட் வித் டிஆர்எல் இல்லாம இது இண்டிகேட்டரோட இருக்கும். இது டேலைட் வித் இண்டிகேட்டரோட. இது என்ன கார் பாத்தீங்கன்னா சியாஸ், சுசுகி சியாஸ் கார். இதுல அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம நார்மலா ஹெட்லைட் நம்ம ஆன் பண்ணி போகும்போது ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஹெட்லைட் நம்ம ஸ்டீரிங் கீழே வந்து 0, 1, 2, 3 ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது எதுக்கான யூஸ்னா, நீங்க லோக்கல்ல யூஸ் பண்ணும்போது 3ல வச்சுக்கலாம். ஓகேங்களா, 3 அல்லது 4ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெப்த் கொஞ்சம் கம்மியா போகுது, ஒரு 50 to 100 மீட்டர் போகுது. நீங்க ஹைவேல போகும்போது 0ல வச்சு ஓட்டும் போது உங்களுக்கு விசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு டெப்த் ஜாஸ்தி இருக்கும் போது உங்களுக்கு ஹைவேல வந்து ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர் பாக்குற மாதிரி இருக்கும். இதை நீங்க திருப்பி அப்படியே உள்டாவா சின்ன சிட்டிக்குள்ள ஓட்டும் போது 0ல வச்சு ஓட்டும் போது இது ஆப்போசிட்ல வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்குங்க. அதனால நீங்க என்ன பண்ண, சிட்டிக்குள்ள இருக்கும்போது 3ல ஓட்டுங்க, ஹைவேல போகும்போது 0ல ஓட்டுங்க. இது உங்களுக்கு சேஃபா இருக்கும், ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு ரொம்ப சேஃபுல்லா இருக்கும். இது இன்னைக்கான அப்டேட், இன்னொரு அப்டேட் பார்க்கலாம். தேங்க்யூ.